வெல்கம் டு சித்ரா சமையல். இன்னைக்கு நாம் ரத்த பொரியல் செய்ய போகிறோம். 2 ரத்தம் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 5, பல்லுப்பெல்லாம் 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை நாம் மிக்சியில் போட்டு துருவுற மாதிரி அடிச்சுக்கணும். எடுத்து வச்ச 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பச்சை மிளகாவும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தேங்காய் மிக்சியில் போட்டு துருவுற மாதிரி வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுருந்த இந்த 2 ரத்தத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலாக்க கழுவிட்டு வடிகட்டிக்கோங்க. அதில் நம்ம தண்ணி ஊற்றி மேலாக கழுவி இந்த தண்ணியை நம்ம கொட்டிக்கணும். இப்போ நம்ம இந்த ரத்தத்தை பாருங்க, இதே மாதிரி கையில் பொடுசா பிசைஞ்சிக்கணும். அப்படி பிசைஞ்சாதான் நம்ம வறுக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். நல்லா அழுத்தி பிசையணும், அப்பதான் இது உடப்படும். பாருங்க, இதே மாதிரி பொடுசா பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுப்பு மேல ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சப்பறம் நம்ம கடவுளுத்த பருப்பு ஃபர்ஸ்ட் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடவுளுத்த பருப்பை இதில் போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் போடணும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது. அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் அதையும் போட்டுடணும். ஒரு நிமிஷம் வதக்கணும். வதங்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 2 பெரிய வெங்காயத்தை போடணும். அதையும் நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் சிவந்த வர மாதிரி நம்ம பரட்டி விடணும். ஒரு நிமிஷம் அதுவும் வதக்கி விடணும். அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணும். இப்போ அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இந்த ரத்தத்தை ஊற்றணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரத்தம் எல்லாம் சுண்டி கொஞ்சம் பொரியல் மாதிரி வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கணும். இப்போ பாருங்க, ரத்தம் எல்லாம் சேர்ந்து ஓரளவு இந்த மாதிரி முழுசா ஆயிடுச்சு. இது ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் குத்தி விட்டு ரத்த தண்ணி சேர்ந்து வர முடிய இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
அடி பிடிக்காமல் அப்போ தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி நல்லா பதமாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நம்ம தேவையான உப்பு போட்டு கிளறி விடுங்க. கிளறிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சரியா இருக்கு. நம்ம துருவி எடுத்து வச்சிருந்தா மிக்சியில் போட்டு துருவி வச்சிருந்தேன் தேங்காய் பூ போட்டு நல்லா 2 வாட்டி கிண்டிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ரத்த பொருளை செஞ்சு பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை சித்ரா சமையலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.